உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் டாக்ஸிக்காக நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்களா? அவங்களால உங்கள் வளர்ச்சி தடைபடுறதா நினைக்கிறீங்களா? இந்த கதையை கேளுங்க. ஒரு குருகுலத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்த இளம் துறவி தன் குருவை பார்த்து, குருவே, நான் இங்கேருந்து வெளியே போயிடலான்னு இருக்கேன். என்னால் நான் நினச்ச ஒரு வாழ்க்கையை இந்த ஆசிரமத்தில் வாழ முடியாது போல. அதனால நான் வேற ஒரு மடாலயத்துக்கு போகலான் இருக்கேன். அதுக்கு உங்கள் அனுமதி வேணும்னு கேட்குறாரு. என்ன காரணம்னு குரு கேட்டபோது, இங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் எதிர்மறை எண்ணங்களோடையும் டாக்ஸிக் பிஹேவியர் உடையவங்களாகவும் இருக்காங்க. சிலர் அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க, அவங்க இல்லாதப்ப புறம் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் என்னால் என்னோட ஆன்மீக வாழ்க்கையை தொடர முடியலைன்னு வருத்தத்தோட சொல்கிறாரு. உன் இஷ்டப்படியே உன்னை அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத செஞ்சுட்டு அப்புறமா பயணத்துக்கான வேலையை பார்க்குறியான்னு குரு கேட்க, சரின்னு சொல்கிறாரு அந்த இளம் சிஷ்யன். ஒரு ஸ்பூன் அவர் கையில் கொடுத்த குரு, இந்த ஸ்பூன் நிறைய தண்ணி நிரப்பி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த மடாலயத்தை சுற்றி வரணும். அப்படி நீ வந்துட்டேன்னா நான் உன்னை அமைதியான நீ விரும்புகிற ஒரு குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மாணவனும் அந்த விசித்திரமான கட்டளையை ஏற்றுக்கிட்டு தண்ணியை சிந்தாமல் இருக்க தன்னோட முழு கவனத்தையும் அது மேலே செலுத்தி மடாலயத்தை சுத்த ஆரம்பிக்கிறார். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு சொட்டு தண்ணியை கூட சிந்தாமல் அந்த மாணவர் குரு கிட்ட திரும்பி வந்தார். அப்போ குரு அவர்கிட்ட, நீ ஸ்பூனில் தண்ணியை வச்சுக்கிட்டு சுற்றி வரும்போது யாராவது அரசியல் பேசுகிறதையோ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதையோ கேட்டியான்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர், இல்லை குருவே, என்னோட கவனம் முழுசும் இந்த ஸ்பூன்லேயே இருந்ததால் யார் என்ன பேசுகிறாங்கன்னு நான் கவனிக்கலை. அவங்க பேசின எந்த வார்த்தையும் என் காதில் விழலைன்னு பதில் சொன்னார். இதே போல தான் ஒவ்வொரு நாளும் உன்னோட இலக்குகள்லையும் நோக்கத்திலையும் மட்டுமே நீ கவனம் செலுத்தினா உன்னை சுற்றி உள்ள எந்த எதிர்மறையான விஷயமும் உன் காதில் விழாது. அதுக்கு உனக்கு நேரமும் இருக்காது. நாம் எங்கே போனாலும் அந்த டாக்ஸிக் பீப்புளும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களும் இருக்கத்தாங்க செய்வாங்க. நம்ம வெற்றி நம்ம எது மேலே அதிக கவனம் செலுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது. மற்றவங்களோட செயல்களையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் கவனிக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க. அவங்களோ கடைசி வரைக்கும் யாரையாவது பற்றி காசிப் பேசிக்கிட்டே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.